தென்கொரியாவில் நடைபெற்று வரக்கூடிய ஆசிய பசிபிக் ஒத்துழைப்பு மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் சந்தித்து பேசி வருவது அந்த இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல உலக நாடுகள் மத்தியில் உற்று நோக்கப்படுகிறது. இரண்டு நாடுகளின் தலைவர்களும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்துக் கொள்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக டிரம்பினுடைய முதலாவது ஆட்சி காலத்தில் இரு நாடுகளின் தலைவர்களும் ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்துக் கொண்டனர். அதன் பிறகு எந்த விதமான சந்திப்பு நடைபெறவில்லை என்றாலும் கூட டிரம்பினுடைய 2வது ஆட்சி காலத்தில், அதாவது அமெரிக்க அதிபராக இந்த ஆண்டு அவர் பொறுப்பேற்ற பிறகு இரண்டு நாடுகளிடையேயான உறவு மேலும் அந்த மனக்கசப்பும் விரிசலும் அதிகரித்திருக்கிறது. எப்போதும் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே 7ஆம் பொருத்தம் தான் என்றாலும் டிரம்ப் 2வது முறையாக வந்த பிறகு அந்த விரிசல் இன்னும் அதிகரித்திருக்கிறது. இதற்கு காரணம் பரஸ்பர வரி என்கிற பெயரில் அவர் பல்வேறு நாடுகளுக்கு கூடுதல் வரியை விதித்திருப்பது. அதுவும் சீனாவை பொறுத்தவரை அவர் 145% வரியை விதித்திருக்கிறார். இது சீன அதிபரை கோபப்படுத்தியதை தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதிலுக்கு அவர் 125% வரியை விதித்து அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அவர் அதிர்ச்சியை கொடுத்தார். ஆனால் இது அதோடு நிற்கவில்லை. 2 மிகப்பெரிய பொருளாதார நாடுகளுக்கு இடையே நீடிக்கக்கூடிய இந்த வர்த்தக போர் அந்த 2 நாடுகளை மட்டுமல்ல பல்வேறு உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் விநியோக சங்கிலியையும் வெகுவாக பாதித்திருக்கிறது. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே எதை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கின்ற என்றால் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், முக்கியமாக ராணுவ தளவாடங்கள், விண்வெளி உள்ளிட்ட விஷயங்களை நோக்கிதான் உலக சந்தை இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைக்கு பதில் நடவடிக்கையாக சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ரேர் எர்த் மினரல்ஸ், அதாவது அரிய வகை மண் தாதுக்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. ஏன் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், உலகில் அரிய வகை தாதுக்களில் அதிக அளவு ஆதிக்கம் செலுத்துவது சீனா தான். இந்த உலகில் பயன்படுத்தப்படுகின்ற அரிய வகை மண் தாதுக்களில் சுமார் 90 முதல் 95% உற்பத்தி சீனாவில் தான் செய்யப்படுகிறது. அது சீனாவில் தான் ஆதிக்கம் செலுத்துகிறது. அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதில் நடவடிக்கையாக சீனா இதற்கு கட்டுப்பாடுகளை விதித்ததால் அமெரிக்காவில் பல நிறுவனங்கள் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றன. குறிப்பாக இந்த அரிய வகை மண் தாதுக்கள் எதிலெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்றால் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், மின்சார வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய மோட்டார்கள், பல முக்கியமான ராணுவ தளவாட உற்பத்திகள், செல்போன் உள்ளிட்ட பல விஷயங்களில் இந்த அரிய வகை தாதுக்கள் பயன்படுத்தப்படுகிறது.